be seated. After the vote of thanks, we'll be having a surprise glimpse video. So please be seated and enjoy it. We are indeed honored to have with us today's distinguished personality who represent vision, achievement, and leadership. It is my privilege to invite our chief guest, Mr. Rajavel, our esteemed chief guest, to address the gathering and share his valuable insights and inspire with his guiding words. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்க கெஸ்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், சிஇஓ சார் அண்ட் பிரின்சிபல் மேம், செக்ரட்டரி சார், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து காலையில் எப்படியும் ஒரு 9 மணிக்கு வந்திருப்பீங்க, ஒரு ஃபுல் சார்ஜில் வந்திருப்பீங்க. இப்போ மணி ஒரு 12 ஆகுது. இந்த 12 மணி வரைக்குமே ஒரு ஃபுல் எனர்ஜியோட கை தட்டிட்டு கத்திட்டு உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அந்த பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப எனக்கே ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயிங்காக இருந்தது. பசங்க அவ்வளோ நல்லா இந்த சின்ன வயசில், அதுவும் அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு, அதை போட்டு நம்ம நடக்கவே முடியாது. ஸோ அதை போட்டுட்டு பசங்க வந்து அவ்வளோ அழகாக ஒரு சாங்க்கும் எனர்ஜியோட பர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட அஜித் சார், விஜய் சார், சிவகார்த்திகேயன், த்ரிஷா, நயன்தாராலாம் எங்கேயும் தேட வேணாம், எல்லாம் இங்கேயே தான் நமக்குள்ளே தான் இருக்காங்க. பிரபுதேவா ஆகட்டும், இல்லை அனிருத் ஆகட்டும். ஸோ இந்த வயசுலேயே இவ்வளோ நல்லா பசங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னாலே இந்த ஸ்கூலில் யூஸ்வலாக நமக்கு வந்து ரொம்ப ஒரு போரிங்கான டைம் பீரியட்னா அது ஸ்கூல் டைம் பீரியட் தான். பட் அதை வந்து நமக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியாக மாற்றுறது எதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒரு ஆனுவல் டே ஆகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஆகட்டும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஒரு டீச்சரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே பார்த்துருப்பீங்க, பசங்க இங்கே ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்காங்க, பார்த்தா ஆப்போசிட்டில் டீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்டெப்பை போட்டுட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் அதை வந்து என்கரேஜ் பண்ணி போடுறது. ஏன்னா எனக்கு இதை பார்க்கும் போது எனக்கு ஸ்கூல் டைமில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் கலந்துட்டதெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு நம்ம யூஸ்வலாக ஸ்கூலுக்கு போனோன்னா வயிற்று வலி, தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜுரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு போகணுமான்னு. இந்த ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாம் வந்துட்டால் மட்டும் நமக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போனாலே அன்றைக்கி வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம், ஜாலியாக ரிஹர்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதான் ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இங்கே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அந்த காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போது சினிமாவில் போடுறதோட நல்ல பர்ஃபார்மன்ஸாக காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க பசங்க. எங்களுக்கெலாம் படிக்கும் போது அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 4-5 ஸ்டாஃப்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா முகத்தில் தண்ணி தெளித்து தொடச்சி விடுவாங்க, அடுத்த ஆள்கிட்ட போனீங்கன்னா ரோஸ் பவுடர் போட்டு விடுவாங்க, அடுத்தவங்க போனீங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் போட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்தா அந்த ஏஷியன் பெயிண்டில் ஒரு 2 கோட் அடித்த மாதிரி நம்மளை வந்து நமக்கே அடையாளம் தெரியாது. அது ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காட்டுவாங்க, பார்த்தா இந்த தசாவதாரம் படத்தில் கமல் சார் போட்ட கேட்ட மாதிரி நம்ம தானா இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஃபன்னாக பார்க்கவே நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம சினிமாலெல்லாம் பார்க்கும்போது கேட்பாங்க, தேட்டர் போயிட்டு வந்தால் எப்படிங்க படம் வந்து ஒரு 120 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்பாங்க. பட் இன்றைக்கி இந்த பசங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒர்த்து மாதிரி இருக்குது, ஒரு 5 படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து நம்மளால் வந்து உங்களோட அந்த கைத்தட்டல் அதிலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு வயசு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களெல்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நில்லுங்கடா அப்படின்னு சொல்கிறதே நமக்கு பெரிய விஷயம். பட் அவங்கள கொண்டு வந்து இவ்வளோ அழகாக ஒரு ஃபுல் பாட்டுக்கு ஆட வச்சு, ஸோ அவங்கள டான்ஸ் ஆட வச்சு, அவங்கள பாட்டு பாட வச்சு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சு, அது எல்லாமே டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்கூல் இவங்களோட சப்போர்ட்டால் தான் முடிஞ்சது. நான் இன்றைக்கி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஆல். அண்டு இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் யூஸ்வலாக நான் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஸ்கூலுக்கே போனதில்லை. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூலுக்கே போகிறேன். ஸோ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் செந்தில் சாமி சார், நம்ம செக்ரட்டரி சார். ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியாது, அவர் தான் வந்து எனக்கு காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் நான் படிக்கும்போது அவர் வந்து எனக்கு ப்ரொஃபஸர். ஸோ அவர் வந்து நாங்கள்லாம் பாஸ் அவுட் ஆகி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு
அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த ஸ்கூல் வந்து இந்த மாதிரி வெறும் அகாடமிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பூஸ்ட் பண்ணுறது, அவங்கள வந்து அவங்க பேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெரியரை நோக்கி அவங்கள ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்கூல்னு சொல்லும் போது எனக்கு வந்து பெருசாக அது வந்து ஆச்சரியமாக தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே யார் என்கிட்ட கேட்டாலும் நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டால் நான் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு டேரக்டர்னாலே அப்போ என்னன்னு தெரியாது. ஆனாலே நான் டேரக்டர் ஆகணும், நம்ம சினிமா பண்ணணும், படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதை நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணுறவங்களோட நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நான் காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் கேட்பாங்க என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஃபியூச்சர். நான் இந்த மாதிரி டேரக்டர் ஆக போகணும் நிறைய ஸ்டாஃப்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் அதை என்கரேஜ் பண்ணது யாருன்னா செந்தில் சாமி சார் மட்டும்தான். அவர் மட்டும்தான் வந்து என்னை மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் என்கரேஜ் பண்ணுவார். என்னையே குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேய் நீ வந்து என்ன பண்ண போகிற, நீ டேரக்டராக போகணுன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறியா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணு, என்ன அடுத்து என்ன படிக்க போகிற, எப்படி டேரக்டர் ஆக போகிறேன்னு நம்மளை கான்ஸ்டண்ட்டாக அவர் என்கரேஜ் பண்ணிருப்பார். என்ன மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் போகணுன்னு சொல்கிறவங்க, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை அது ரிலேட்டடாக கொண்டு போனது வந்து எனக்கு பெருசாக ஆச்சரியமே தெரில. ஏன்னா அதை அவர் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அவர் அதை வந்து இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்பாக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அதாவது நமக்கு முன்னாடி ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பாடிட்டு இருப்பார். நல்லா பாடுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் பேங்க்கில் எம்ப்ளாயியாக இருக்கேன் சார் அப்படின்னுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருப்பார், சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க சார் பிரபுதேவா மாதிரி, என்ன பண்ணீங்கன்னா நான் வந்து ஒரு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னுவார். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபீல்டையும் அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. செஸ் நல்லா விளையாடுவாங்க, கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க. கேட்டிங்கன்னா ரயில்வேஸில் இருக்கேன் சார் நான் அப்படின்வாங்க. ஏன் சார் ஏன் நீங்கள் போகல அப்படின்னா, இல்லை சார் வீட்டில் விட மாட்டாங்க, அதிலலாம் போனால் நமக்கு வந்து ஒரு கெரியர் கிடையாது, வருமானம் வராது, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களோட டேலண்ட்டை வந்து நர்ச்சர் பண்ணி அதுலேருந்து ஒரு கெரியருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது. அது அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரீம்ஸாகவே போயிருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கும், நம்ம அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருந்தா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அன்றைக்கி இருந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி காரணங்களால் அப்படியே நம்ம ஜென்ரேஷன் வரும்போது நம்ம கொஞ்சம் ஃபைட் பண்ணால் நம்மளை வந்து விடுவாங்க வீட்டில், நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் நம்மளை விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் ஜென்ரேஷன்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பயங்கரமாக ஒருத்தர் டென்னிஸ் விளையாடுவார், அவர் தான் அடுத்த ரோஜர் ஃபெடரர் அப்படின்னு சொன்னால், அப்படியா அப்போ இன்ஜினியரிங் படிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் பயங்கரமாக விளையாடுவார், அவர் தான் அடுத்த விராட் கோலி வர்றாரு, அப்படியா முதல்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்வாங்க. எதை கேட்டாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படிச்சிடணும், அதுதான் ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும், இல்லை மெடிக்கல். ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்லோவாக அந்த சுச்சுவேஷன் மாறிட்டு இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாறணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது கெரியர்னா ஒன்று இன்ஜினியரிங் இல்லை மெடிக்கல், அதிகபட்சம் போனால் யூபிஎஸ்சியில் போய் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், இவ்வளோதான் வந்து நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது பேரண்ட்ஸாக. அது எப்படி சொல்கிறது, நம்ம பேரண்ட்ஸை கூட சம்மதிக்க வச்சிடலாம், நம்ம டேலண்ட்ஸை சொல்லி நம்மளோட இதை சொல்லி நம்ம பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சிடலாம். ஆனால் நம்ம சொந்தக்காரங்கன்னு இருப்பாங்க, இந்த 1 விட்ட சித்தப்பா 2 விட்ட பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து என்னது இது பையன் வந்து இன்ஜினியரிங் அனுப்பாமல் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவன் சிஜிபிஐ இவ்வளோ வாங்கியிருக்கான் அவ்வளோ வாங்கியிருக்கான், அவனை போய் நீ இன்ஜினியரிங் படிக்க வைக்காமல் மெடிக்கல் படிக்க வைக்காமல் நீ என்ன போய் டான்ஸ் ஆட வைக்கிறன்ற, இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணுன்ற, அதெல்லாம் போனால் அவன் கெரியர் என்ன ஆகும், இது ஆகணும். அவன் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தா அவன் போய் பெரிய ஆளாக வேர்ல்டு லெவலில் போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருப்பான். அவனை தடுத்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அமுச்சு அவனை ஒரு 50,000 சம்பளத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷர்லேயே வந்து நம்மளோட ஜென்ரேஷனில் நிறைய டேலண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அவங்களோட அந்த எக்ஸ்போஷரை கொண்டு போக விடாமலே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ ஸ்லோவாக இப்போ வர அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்களாம் நம்மளை விட 10 மடங்கு இந்த குழந்தைங்களாம் டேலண்டடாக இருக்குது. அது நம்மளாலேயே கண்ணால் பார்க்க முடியுது, அவ்வளோ டேலண்ட் தெரியுது, அவ்வளோ சின்ன வயசுலேயே அவ்வளோ விஷயங்களை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு மொபைல்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், அதை யூஸ் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க வர ஜென்ரேஷன்ஸ். ஸோ நம்ம ஜென்ரேஷன்ஸை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் நம்ம பசங்களெல்லாம் வந்து வெறுமனே வந்து
அதை ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், ஒரு மெடிக்கல் படிக்க வைக்கிறேன், ஒரு பேங்க்கில் உட்கார வைக்கிறேன், இந்த மாதிரி இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ண வைங்க. இப்போத்துலேருந்தே அதை நர்ச்சர் பண்ண வைங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வருவோம். அந்த ஒரு 10 நாள் வந்து அந்த குழந்தைங்களை ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் டேனா ஓட வைக்கிறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, முடிஞ்சிச்சா, சரி போய் புக் எடு, எக்ஸாம் படிக்கணும், நீ என்ன இப்படியே விளையாடிட்டு இருக்க, இந்த மாதிரி இந்த டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாகவே பார்த்து பழகிட்டோமே தவிர, அது ஒரு டேலண்ட், அது வந்து பசங்களை வந்து ஒரு ஸ்கில்லாக அதை டெவலப் பண்ணால் ஃப்யூச்சரில் அவன் வந்து பெருசாக ஒரு தோனியாவோ இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கோலியாவோ ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயராவோ ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரியோ ஏதோ ஒன்று பெருசாக, ஈவன் நீங்கள் அப்துல் கலாமா கூட வரலாம். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் பேரண்ட்ஸை போய் கேளுங்க, எத்தனை பேர் பையன் சயின்டிஸ்ட் ஆகலாம், சயின்டிஸ்ட்லாம் வேணாம் சார், எதுக்கு சார் அதெல்லாம் போயிட்டு அவனை போய் படிக்க வச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சானா ஒரு வேலைக்கு போனானா, ஐடிக்கு போனானா, கல்யாணம் பண்ணி வச்சோமா, இந்த மாதிரி ஒரு இதிலே தான் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும். நம்ம இதை வந்து இந்த மாதிரி அவங்களோட டேலண்ட்ஸை வந்து வெறும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு மட்டும் பார்க்காம, ஓகே நம்ம பையன் எதில் ஸ்கில்டாக இருக்கான், ஸ்போர்ட்ஸில் இருக்கானா, இல்லை டிராயிங்கில் இருக்கானா, இல்லை வந்து குக்கிங்கில் இருக்கா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை ரோபோட்டிக்ஸில் இருக்கா. இங்கேயே நிறைய பசங்களை பார்க்க முடிஞ்சுது. அந்த வீடியோஸ்லாம் போடும் போது ரோபோட்டிக்ஸில் ஒரு பையன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அப்படின்றது காமிச்சாங்க. அதுவும் இல்லாமல் வெளியில் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க, பசங்க குக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அதில் குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆண்டர்பிரினர்ஸாக வந்து பிஸ்னஸ் இப்போவே அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டை வந்து சூஸ் பண்ண வைங்க பசங்களை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன்லாம் வேறு. பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான கேப்பு, அப்பாவுக்கும் குழந்தைங்களுக்குமான கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்டை கூப்பிட்டு போனான்னா, சார் உங்கள் பையன் அப்படின்னு சொன்னால் முதல்ல அடி விழுந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணா மேடம் கேட்பாங்க. இல்லை சார் நல்லா படிக்கிறான்னு சொல்ல வந்தேன். ஓ நல்லா படிக்கிறான்னு சொன்னீங்க, பரவாயில்ல அடிச்சிட்டேன், இப்போ சொல்லுங்கள் நல்லா படிக்கிறானா பையன் அப்படின்வாங்க. ஏன்னா கேள்வியே கிடையாது, முதல்ல அடிச்சுட்டு தான் மறுபேச்சு பேசுவாங்க. ஏன்னா எனக்கே ஞாபகம் கூப்பிட்டு போவாங்க, ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவாங்க, ரிப்போர்ட் கார்டெலாம் கொடுத்துட்டு மேடம் கண்ணு இந்த இடம் விட்டுருங்க, வேற எங்கே வேணால் அடிங்க வேணா அப்படின்வாங்க. அது எதுக்கு அடிக்கணும், என்ன பண்ணுவான், அதெல்லாம் வச்சு வெளுத்துருங்க அப்படின்வாங்க. பட் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. பையனை அடிச்சுட்டாங்க டீச்சர் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு 10 பேர் கிளம்ப, எப்படி நீ வந்து என் பையன் மேலே கை வைக்கலாம், என் குழந்தை மேலே எப்படி கை வைக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கான கேப் வந்து நல்லா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வெறும் பசங்களை வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் நம்ம பாசத்தை காமிக்கிறதுல மட்டும் இல்லாமல் அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணும் போதும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஏன்னா நம்ம பசங்கக்கிட்ட அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ விதமான எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம லிமிட் பண்ணி வெறும் இன்ஜினியர்ஸையும் டாக்டர்ஸையும் உருவாக்குறத மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் வந்து அவங்கள எக்ஸல் பண்ண விட்டோம்னா நிச்சயமாக அவங்க நம்ம நினைக்கிறத தாண்டி ஒரு பெரிய இடத்துக்கு அடைவாங்க. ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் வந்து 25 வயசில் ஒரு பையன் வந்து நல்ல வேலைக்கு போயிடணும், சொந்த வீடு வாங்கிடணும், கார் வாங்கிடணும், 30 வயசில் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்று செட்டில் ஆகிடணும். இதுதான் உங்களுக்கு லைஃபாக தெரியும். 30 வயசில் உங்களுக்கு பரவாயில்லப்பா நம்ம பையன் அச்சீவ் பண்ணிட்டா சக்ஸஸ். அடுத்த 30 வருஷம் அந்த பையன் அவனுக்கு பிடிச்ச ஃபீல்டில் தான் இருக்கானா, அவனுக்கு தினம் அந்த வேலைக்கு போக பிடிக்குதா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் 22 23 வயசில் டிகிரி முடித்து வேலைக்கு போய் 30 வயசுலலாம் வந்து எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு தினம் போயிட்டு வரதுக்கு எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதே அவங்களுக்கு பிடிச்ச கெரியரை சூஸ் பண்ணவன் 60 வயசு 70 வயசு ஆனாலும் அவனுக்கு அந்த ஃபீல்டு வந்து போர் அடிக்காது. அவனால் டே டு டே அது எவ்வளோ நேரம் 20 மணி நேரம் 24 மணி நேரம் உழைக்கிறதா இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி உழைப்பான். அதை வந்து அவன் வேலையாக பார்க்க மாட்டான். டே பை டே அவன் எக்ஸ்பர்ட் ஆகி அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய மாஸ்டர், ஒரு லெஜெண்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு, ஏன்னா அடுத்து 10th வரும், 10th முடித்தா 12th வரும், அதை முடித்தா வந்து என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ரொம்ப லிமிட் பண்ணிக்காதுங்க. குழந்தைங்கள்ட்ட பேசுங்க, குழந்தைங்கள்ட்ட கேளுங்க என்ன உனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போவே வந்து ஸ்கூல்ஸில் வந்து இதுக்கு ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட நல்லா பேசுங்க, அவங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் எதுவுமே வந்து எந்த வயசில் வேணால் ஜெயிக்கலாங்க. வந்து நம்ம 30 வயசில் தான் ஜெயிக்கணும், 25 வயசுலாம் ஜெயிக்கணும்னு இல்லை. நம்ம 50 வயசு 60 வயசு 40 வயசில் ஜெயிச்சவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் தான் பார்க்கணுமே தவிர சுற்றி இருக்க 4 பேர் நம்ம பையனை வந்து இப்படி சொல்லுவானோ அப்படி சொல்லுவானோ அதை நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம்னா இன்னும் நம்ம நிறைய விதமான டேலண்ட்ஸை நம்ம இங்கேயே உருவாக்க முடியும். அதுதான் சொல்ல வர்றது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா,
இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ சொன்னது தான், முன்னாடி இருந்ததோட பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி, ஒரு பேஷன் செட் பண்ணி, நம்ம இந்த ஃபீல்டில் போனால் நம்ம வந்து நல்லா எக்ஸல் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு கோலும் ஒரு பேஷனையும் செட் பண்ணி அதை நோக்கி உழைங்க. வெறும் அகாடமிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் எப்படிலாம் நீங்கள் எக்ஸல் ஆக முடியும்னு உங்கள் டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாதான் உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் டீச்சர்ஸும் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா வந்து முன்னாடி இருந்த காலம்லாம் வந்து ஒருத்தங்க ஒரு கோலை நோக்கி போகணும் அப்படின்னா ரொம்ப அது ஒரு கஷ்டமான ப்ராசஸ். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. ஒரு பெயிண்டிங் ஒன்று, ஃபேமஸ் பெயிண்டிங், வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பெயிண்டிங், அது பேர் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. 2 கை வந்து கும்பிடுற மாதிரி ஒரு பெயிண்டிங். ஸோ அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. என்னென்னா, ஜெர்மனியில் ஒரு 15th செஞ்சுரியில் ஒரு ஃபேமிலி வாழ்கிறாங்க. அந்த ஃபேமிலி பேர் டியூரே ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வறுமையான ஃபேமிலி, ஒரு கோல்டு ஸ்மித்தோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் மொத்தம் 18 பசங்க. ஸோ அந்த 18 பசங்களில் ஒரு 2 அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணன் பேர் ஆல்பர்ட், தம்பி பேர் ஆல்பிரெக்ட். ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், வரைகிறதுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த 2 பேருக்கும். ஸோ இப்போ ஆனால் குடும்பத்தில் வந்து வறுமை, எல்லாரும் போய் உழைச்சாதான் சாப்பாடு அப்படின்ற சூழ்நிலையில் வந்து யாராவது ஒருத்தர் மட்டும்தான் பெயிண்டிங் கிளாஸ்க்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த 2 பேருக்குமே பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட், 2 பேருக்குமே பெரிய பெயிண்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஒரு பெயிண்டிங் காலேஜில் போய் ப்ராப்பராக ஆர்ட் ஸ்டடி பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னமோ, சரி 2 பேரும் டாஸ் போட்டு பார்ப்போம். டாஸில் ஜெயிக்கிறவனை வந்து நம்ம பெயிண்டிங் ஸ்கூலுக்கு போங்க, டாஸில் தோக்குறவன் வந்து உழைச்சி 4 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த இன்னொருத்தரை படிக்க வச்சு அவர் பெயிண்டர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து உழைச்சி அவர் இன்னொருத்தரை படிக்க வைக்கிறது தான் ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் டாஸ் போடுறாங்க. டாஸ் போட்டால் அண்ணன் வந்து தோத்துடுறாரு. ஸோ தம்பி ஆல்பிரெக்டை வந்து காலேஜுக்கு அனுப்புகிறாரு. 4 வருஷம் அவர் போய் காலேஜில் பெயிண்டிங் காலேஜில் படித்து அவர் இந்த பக்கம் பெயிண்டர் ஆகிறாரு. இந்த பக்கம் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு அவர் குவாரியில் மைனிங், கோல் மைனிங்கில் போய் உழைச்சி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு 4 வருஷம் கழித்து தம்பி வந்து ஒரு பெரிய பெயிண்டர் ஆகி வீட்டுக்கு வராரு. வந்தால் அன்னைக்கு ஒரு பெரிய டின்னர் பார்ட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ தம்பி சொல்கிறாரு, என்னை கஷ்டப்பட்டு அண்ணன் படிக்க வச்சார், 4 வருஷம் அவர் எங்களை படிக்க வச்சதுக்காக வந்து இனிமேல் நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போய் அண்ணனை படிக்க வைக்கிறேன், அண்ணன் போய் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் வந்து அங்கே சிரிச்சுட்டே வந்து கையை தூக்கி காமிக்கிறாரு. அவரால் ஒரு கிளாஸை கூட தூக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் கை வந்து உடஞ்சி நொறுங்கி நிறைய ஃப்ராக்சர் ஆகி இன்ஜுரி ஆகி அவர் கை வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷை கூட அவரால் பிடிக்க முடியாத சுச்சுவேஷனில் மாறி, ஏன்னா 4 வருஷம் உழைச்சி அவர் கை போய், அப்போ அவர் சொல்கிறாரு, என்னால் இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸை கூட தூக்க முடியாது, ஒரு பெயிண்டிங் ப்ரஷ்ஷை எப்படி பிடிச்சி நான் படிப்பேன், என்னால் படிக்க முடியாது, என்னால் ஒரு பெயிண்டராக இனிமேல் என் வாழ்க்கையில் ஆக முடியாது, ஆனால் எனக்கு பதில் நீ ஆயிருக்க, எனக்கு சந்தோஷம்னும் போது அந்த தம்பி நொறுங்கி போகிறான் அந்த இடத்துல வந்து. ஏன்னா நம்ம ஒரு பெயிண்டர் ஆக்கியிருக்கார் அண்ணன் கஷ்டப்பட்டு, நம்ம அண்ணனை பெயிண்டர் ஆக்கணும்னு நினச்சி வந்தால் அண்ணனால் வந்து இனிமேல் ஜென்மத்துக்கு ஒரு பென்சிலை கூட பிடிச்சி வரைய முடியாதுன்னு தெரிஞ்சவொடனே அந்த இடத்துல தான் அவரோட சாக்ரிஃபைஸை பார்த்து புரிஞ்சு, சரி இவருக்கு நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா என்ன நம்ம அதை ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னா என்ன பண்ணலான்னும் போது அந்த அண்ணனோட கையை வரைகிறாரு. அந்த கை தான் வந்து அந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸுன்றது ஒன் ஆஃப் த வேர்ல்டில் ஒரு பெஸ்ட் பெயிண்டிங். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பேஷனுக்காக கோலுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து இங்கே இருந்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் நிறைய உங்களோட கோல்ஸை உங்கள் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி உங்களால் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சு ஒரு பேஷன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும் போது தான் கான்ஸ்டண்ட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் வந்து நீங்கள் அதை நோக்கி போயிட்டே இருக்கும் போது ஒரு 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 நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வாழ முடியும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வளர்கிற பசங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களோட ரோல் மாடலை நீங்கள் வெளியே தேடாதீங்க. யார் உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு கேட்டால், நான் தான் என்னோட ரோல் மாடல்னு போல்டாக சொல்லுங்கள். அது நான் தான்னா இன்றைக்கி நான் கிடையாது, 20 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து நான் என்ன ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேனோ, என்னவா நான் ஆகி சாதிச்சு ஒரு பெரிய ஆளாக மாறி நிற்கணும்னு நினைக்கிறேனோ அந்த நான் தான் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய ஆளாக வர முடியும். அதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றத நான்
சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு இன்வைட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செந்தில்சாமி சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் நடத்தி ஒரு பெரிய நிலைமைக்கு வரணுன்றது தான். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir, for your motivating words and thoughtful guidance. Your message will truly inspire us to continue strive for excellence. There will be a glimpse video, a surprise glimpse video after the vote of thanks. And உங்க எல்லாருக்கும் feedback forms கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Please do fill in the feedbacks and drop in the feedback forms in the feedback box which is kept outside the premises. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் பாக்ஸ் வெளியே இருக்குது, அதில் போட்டுருங்க ப்ளீஸ்.